வணக்கம் உடன்பிறவா உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய தை திருநாள் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சொல்ல மறந்துட்டேனே, அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்னடா எல்லாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாளே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. மாட்டுப்பொங்கல் இல்லையா, விஷ் பண்ணலன்னா கோச்சிக்க மாட்டீங்க. சும்மா ஃபன்னுக்கு நேற்றுக்கு மாதவிடாய் டாப்பிக்கில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். உங்ககிட்ட பேசின சந்தோஷத்துலேயே சொல்ல வந்த பாதியை மறந்துட்டேன். அந்த பாதியை இந்த வீடியோவிலையும் இன்றைக்கான டாப்பிக்கையும் இந்த வீடியோவிலையுமே நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு மாதவிடாயை பற்றி நல்லா வாய்க்கிலேயே பேசினேன்னா, எனக்குமே சரி மாதவிடாய் நேரங்களில் கோவிலுக்கு போகலாமா வேணாமா, போனால் தெய்வ குத்தமாயிருமோ, ஏதாச்சும் தோஷம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நெருடல் மனசில் இப்போ வரைக்குமே இருந்துகிட்டே இருக்குது. எந்த கடவுளுமே சொல்லலைங்க, நீ மாதவிடாய் நேரங்களில் கோவிலுக்கு வரக்கூடாது, எனக்கு கெடா வெட்டணும், சேவல் பலி கொடுக்கணும், சரக்கு வச்சு பூஜை பண்ணி படைக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. நம்ம சந்தோஷத்துக்காக பண்ணிக்கிறோம், கடவுள் மேலே பழியை போட்டுடுறோம். உங்கள் நம்பிக்கையில் நான் எந்த குறையுமே சொல்லலைங்க. எனக்கு தோணுனதை நான் சொன்னது தப்பாக இருந்தால் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இது தப்புன்னு. ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள்லாம் பெண்களை பற்றி என்ன தான் நினைக்கிறீங்க? பெண்களுக்கு முதல் எதிரி யார்? பெண்களுக்கு சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி சொல்லுங்கள் ஆண்களே, பெண்களை பற்றி நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க? நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக மேலோகத்திலேருந்து உருவாக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது. உங்களை எப்படி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தான் எங்களையும் உருவாக்குனாங்க. ரத்தத்தாலையும் சதையாலையும் எலும்புகளாலையும் உருவாக்கப்பட்ட மனுஷங்கள் தான் நாங்களும். உங்களுக்கு எப்படி பசி, தாகம், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கோ அதுதான் எங்களுக்குமே இருக்குது. எங்களை மட்டும் கல்லாலேயோ இரும்பாலேயோ அப்படி இல்லை, எந்த மெட்டல்ஸாலேயும் செய்யலை, சரியா? நாங்களும் ஹியூமன் தான். பெண்களுக்கு முதல் எதிரி யார்? கரெக்டாக சொன்னீங்க. பெண்களுக்கு எதிரி பெண்களே. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரு பொண்ணு சும்மா நல்லா கிளம்பி வெளியே போனாலே என்னைக்கும் இல்லாத திருநாளை இன்றைக்கி மினிக்கிட்டு கிளம்பிட்டாடி எவனையோ பார்க்க அப்படிங்கிறது. கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, கலராக ரீலாக சுற்றி விட்டுருவாங்க. சமுதாயத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருதுன்னு பாருங்கள். ஆண் பெண் வேறுபாடு. அவன் ஆம்பளை, அவன் எங்கே வேணால் போவான், எத்தனை மணிக்கு வேணால் வருவான், அதை பற்றி நீ கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு எப்படி வேறுபடுத்தி சொன்னாங்கன்னா, ஜஸ்ட்டு நான் காதில் தான் வாங்கினா, நான் ஆளை கூட நான் பார்த்தது கிடையாது. ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது பேசிட்டு வந்தாங்க. உக்காந்துட்டு யூரின் போகிற உனக்கே அவ்வளோ திமிரு இருந்தால் நின்றுட்டு யூரின் போகிற அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பனில் யூரின் போகிறதெல்லாம் ஒரு பெருமையா? நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் சிலர் சொல்வீங்க, நாங்கள் சட்டை இல்லாமல் போவோம், ஒன்றால் போக முடியுமான்னு கேட்பீங்க. முடியும், ஆனால் பின்னாடி கேமராவை தூக்கிட்டே வருவீங்க, அதான் நடக்கும். ஸ்கர்ட்டு போட்டால் தப்பு, ஜீன்ஸ் போட்டால் தப்பு, பெட்ஷீட் இழுத்து போட்டுட்டு போனால் கூட அவள் கண்ணில் காமம் தெரியுது அப்படின்னு சொல்லிடுவீங்க. பெண்களுக்கு மட்டும்தான் கவர்ச்சி கற்பலாக இருக்கா? ஏன் ஆண்களுக்கு இல்லையா? ஒரு ஆண் ஓப்பனாக ஜட்டியோடு குளிக்கும்போது அவங்களோட மார்பகங்களும் தொடைகளும் தெரியும் போது எங்களையும் தான் கவர்ச்சி இழுக்குது. அதனால நாங்கள் போய் அவங்க மேலே ஏறிட முடியுமா? சொல்லுங்கள். பொண்ணையே ப்ளேம் பண்ணாதீங்க. அவன் அங்கே நிற்பான், இவன் இங்கே நிற்பான், மேலே துப்பட்டா போட்டு போ அப்படின்னு சொல்லிடுறது. அப்போ மாற்ற வேண்டியது எங்கள் ட்ரெஸ்ஸை இல்லை, உங்கள் கண்ணை தான். இது எல்லா ஆண்களுக்கும் இல்லை. நான் பெரிய ஆம்பளை, பெரிய ஹேர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. எல்லாருக்குமான பதிவு இல்லை, மன்னிக்கவும். பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால குட் டச் பேட் டச்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா? பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக சொல்லி கொடுக்கலாமே. ஒரு பெண்ணை நீ இப்படி பார்த்தா தப்பு, இங்கே பார்த்தா தப்பு, இந்த இடத்தெல்லாம் பார்த்தா தப்புப்பா, ஒரு பெண் நிர்வாணமாக போனால் கூட நீ பார்க்கக்கூடாது, அதுதான் ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது யாரோட கடமைனா தாய்மார்களோட கடமை. பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்களும் ஆண் பிள்ளைகளுக்கு அம்மாக்களும் தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க எடுத்துப்பாங்க. மீசையை வச்சுட்டா மட்டும் ஆம்பளை இல்லைப்பா, பெண் கூட படுத்து குழந்தை பெற்றுட்டா மட்டும் ஆண் கிடையாது, தாத்தா சொத்து இல்லாமல் அப்பா சொத்து இல்லாமல் நீ சொந்தமாக கட்டின வீட்டில், அது குடிசையாக இருந்தால் கூட பரவாயில்ல, கட்டினவளையும் பெற்றவளையும் உட்கார வச்சு ஒரு வேளை கஞ்சி ஊற்றுறவன் தான் ஆம்பளை அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து வளங்க. வேலை ஆண் பெண் சம்மந்தப்பட்டது இல்லைங்க, உடல் வலிமை சம்மந்தப்பட்டது. ஒரு பெண்
ஒரு லாரி டயரை கழட்டி மாட்டுறாங்கன்னா அது அவங்களோட உடல் வலிமை. அதுவே என்னால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. சத்தியமாக சாத்தியமே இல்லாத ஒன்று தான். அது என்னோடய பாடி கண்டிஷன், அது அவங்களோட பாடி கண்டிஷன். இதுக்கு ஆண் பெண் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. குழந்த பெற்றுக்கிறதுல கூட பாருங்கள், ஒரு குழந்த போதும் 2 குழந்த போதுன்னா இங்கே எத்தனை ஆண்கள் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறீங்க? 90% பெண்கள் தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறாங்க. ஏன் ஆண்கள் பண்ணிக்கலாமே? கேட்டால் 4 இடத்துக்கு வெளியே போகிறவன் வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் நாங்களாம் வேலை செய்ய மாட்டோமா? நம்ம சாப்பிட்ட பிளேட்டை ஃபஸ்ட்டு நம்ம தான் கழுவி வைக்கணும். எவ்வளோ ஒருத்தி வந்து எடுத்து வைப்பா அப்படின்னு வந்து என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனைகள் இங்கே வந்துட்டு முடிஞ்சிடும். ஒரு சிலர்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, நான் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுதந்திரம் வந்து யாருக்கும் கொடுக்கறது கிடையாதுங்க. ஒருத்தவங்க பிறக்கும்போது அவங்க கூடயே வந்து பிறந்து வர்றது தான் சுதந்திரம். இங்கே வந்துட்டு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஆண்கள் வந்து பிரிட்டிஷும் இல்லை, நாங்கள் வந்துட்டு இந்தியர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியர்கள் தானோ? நாங்கள் இந்தியர்கள் தான், ஆனால் நீங்கள் பிரிட்டிஷர்கள் கிடையாது. சரியா? சிரிப்பு வந்துடுச்சே. ஓகே, இவ்வளோ நேரம் சீரியஸாக போயிட்டுருந்தது. 5 அறிவு உள்ள நாயவே எடுத்துக்கலாமே. பெண் நாய் இருக்காங்க, இங்கே ஒரு ஆண் நாய் இருக்காங்க. 2 பேருமே இன சேர்க்கையில் இருக்காங்க. சரியா? அதுவே இங்கே 2 ஆண் நாய் இருக்காங்க, இங்கே ஒரு பெண் நாய் இருக்காங்க. இந்த 2 ஆண் நாய்களும் வந்து ஃபைட் பண்ணி தான் இந்த பெண் நாய் கூட இன சேர்க்கையில் இருப்பாங்க. சரியா? அப்படி இந்த பெண் நாய்க்கு விருப்பம் இல்லைன்னா இந்த ஆண் நாய் வந்து அவங்கள தொடமாட்டாங்க, தொடவும் விட மாட்டாங்க. அதுக்காக அந்த ஆண் நாய் வந்துட்டு குட்டி நாயெல்லாம் போய் தேடி போகாது. ஆனால் நம்ம எப்படி மனுஷங்க இல்லையா? வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டோம், என்ன முறைன்னு பார்க்க மாட்டோம். வெறி வந்துட்டால் மேலே ஏறிடுவோம். அப்படி தானே? 5 அறிவு உள்ள ஜீவனுக்கே அவ்வளோ அறிவு இருக்கும்போது நமக்கு வந்துட்டு 6 அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு. எது தப்பு எது சரி அப்படின்னு பகுத்தறிஞ்சு பார்க்குறதுக்காக. ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. வங்கக்கடல் ஆழத்தை விட பெண்கள் மனசு ஆழமானது, அதில் இருக்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு ஒரு சில ஆண்கள் சொல்கிறாங்கங்க. பெண்கள் மனசு வந்து ஆழமானதெல்லாம் கிடையாது. பெண்கள் மனசை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் நான் பேசினேன் இல்லைங்களா, உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி, உங்கள் பொண்ணு பேசினாதான் நினச்சி கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை நான் சொல்லலை. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எல்லாருமே பெண்களையே வந்து குறை சொல்லிகிட்டு இருந்தாங்களா, அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. தப்பே இல்லைனாலும் கூட பெண்களையே வந்து குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து யாரையும் எதிர்த்து நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. நம்ம வந்து சின்ன பிள்ளை இல்லையா? கேட்டாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூடிட்டு உள்ளே போ அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இது எல்லாமே இவ்வளோ நாள் வந்துட்டு என் மனசை உறுத்திட்டே இருந்ததுங்க. இதுக்கு மேலே நான் சொல்லாமல் விட்டேன்னா என்னோடய பிரெயினில் இருக்கிற பிளட்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும், இல்லை நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பேன், இல்லை என்னோடய ஹார்ட் வந்து வெடித்து ஆகிருப்பேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா உங்கள் மனசு வந்து புண்படுத்தி இருந்துச்சுன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி.